ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் வித் மதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதை வச்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நேற்று நைட்டு இட்லியும் சாம்பாரும் வச்சேன். அதில் ஒரு 3 இட்லி மிஞ்சிட்டுங்க. பாப்பாக்கு இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணி கொடுத்துடலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தை ஊர்லேருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வந்திருந்தாங்க. சனிக்கிழமை நான் காலையிலே கிளம்பிடுவோம்மா, எனக்கு காலையிலே சாப்பாடு பண்ணி தந்துரு அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு முட்டை குழம்பு முட்டைகோஸ் பொரியலும் வச்சு அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போகிறதுனால காலையில் இங்கேருந்து ஊர்லேருந்து போய் அங்கே போய் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் காலையில் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். இட்லி, சாப்பாடு, சோறு எல்லாம். பாப்பா தலை கட்ட வேண்டியிருந்தது, தலை கட்டிகிட்டு இருந்தேன். பரீட்சை நடக்கு, அதனால் புக்கும் கையுமா இருக்காங்க. தம்பிக்கு தோசை சுடுத்தாமா அப்படின்னா, அதனால் தோசை சுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்குள்ளே பாப்பா நேற்று டியூஷனில் ஒரு மிஸ் ஒரு கேள்வி கேட்டாங்கம்மா, அதுக்கு தம்பி காமெடியாக ஒரு பதில் சொன்னான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு டியூஷன் மொத்த டியூஷன் பிள்ளைலாம் சிரிச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருந்தா. எனக்கும் சிரிப்பு வந்துட்டு. சார் எப்போதும் டான்ஸ் மூட்லேயே தாங்க இருப்பார். எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருப்பான். இட்லி பொடி வாங்க வந்தவன் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரான். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ வேலை இருக்குது. பாத்திரம் கழுவணும், வீடு தூக்கணும், துணியை மிஷினில் ஓட விட்டுருந்தேன், அதை எடுத்து காய பண்ணணும். அடுத்தடுத்து வேலை. அவங்க 2 பேரும் படுத்துருக்காங்க பாருங்க. இங்கே தான் ஸ்வீட்டி ஜிம்பா. மீனாட்சி எப்போதும் சோஃபா செட்டில் தான் இருப்பாங்க. இந்த Thanks for watching.